வணக்கம் என் தமிழ் உறவுகளே. இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் கோவில் தான் பார்க்க போகிறோம். இக்கோவில் 1300 ஆண்டுகள் பழமையான கோவில் ஆகும். கோவிலுக்கு முன்பு அழகிய சிலைகளுடைய தூண்களால் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. 3 கால்களை உடைய சித்தர் போன்ற அமைப்பில் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வழிபட வேண்டிய தலங்களில் இதுவும் ஒன்றாகும். இங்கு வெற்றிலை மாலைகளுடன் ஆஞ்சநேயர் அற்புதமாக காட்சி தருகிறார். மகாவிஷ்ணு சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வது போன்று அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இங்கு இக்கோவிலின் இறைவியான காமாட்சி ஏலவார் குழலியம்மன் லிங்கத்தை கட்டி அணைத்தவாறு வரைபடம் உள்ளது. இவற்றிற்கு ஒரு புராண கதையும் உண்டு. ஏலவார் குழலி அம்மையார் ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமான் யோகத்தில் இருந்தபோது அம்மையார் விளையாட்டாக தனது 2 கைகளால் அவரது 2 கண்களையும் மூடிக்கொண்டார். அதனால் கிரகங்கள் இயங்கவில்லை, சூரியனும் உதிக்கவில்லை, உலகம் இருண்டு இயக்கம் நின்றது. தவறு செய்துவிட்டோமோ என்று நினைத்த அம்பாள் சிவனிடம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டினார். இக்கோவிலில் 16 கால் மண்டபம் உள்ளது. நுணுக்கமான சிறந்த வேலைப்பாடுகளுடன் கூடிய அழகிய தூண்களால் இம்மண்டபம் அமைந்துள்ளது. அம்மையாரின் வேண்டுதலை சிவபெருமான் ஏற்கவில்லை. அவரோ செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். எனவே பூலோகத்தில் கம்பா நதிக்கரையில் கத்தியம்பதிக்கு சென்று தன்னை எண்ணி தவம் செய்து வழிபட விமோச்சனம் கிடைக்கும் என்றார். இங்கு வந்த அம்பாள் ஒரு மாமரத்தின் அடியில் மணலால் லிங்கத்தை பிடித்து வைத்து பஞ்சு அருளியின் மத்தியில் நின்றபடி தவம் செய்தார். அம்பாளின் தவத்தை சோதிக்க எண்ணிய சிவனோ தன் தலையில் சூடியிருக்கும் கங்கையை பூமியில் ஓடவிட்டார். கங்கை வெள்ளமாக பாய்ந்து வர தான் பிடித்து வைத்த லிங்கம் கரைந்து விடுமோ என அஞ்சிய அம்பாள் லிங்கத்தை மார்போடு அணைத்து கொண்டு காத்தார். இங்கு பலிபீடமும் விநாயகர் சன்னதியும் உள்ளது. அம்பாளின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அம்மையாருக்கு காட்சி தந்து பாவத்தை மன்னித்து அருளினார். திருமணமும் செய்து கொண்டார். இறைவனின் லிங்கத் திருமேனி குழைந்து வளைத்தழுமும் முளைத்தழுமும் தோன்ற காட்சி அருளினார். அதனால் சுவாமிக்கு தழுவ குழைந்த நாதனார் என்ற பெயரும் உண்டாயிற்று. அளவுகோலை வைத்து கோடு போட்ட மாதிரி அழகிய தூண் இருக்குது பாருங்க. மயில் மேல் அமர்ந்தபடி மயில் வாகனின் சிலை இருக்கிறது. இத்தலம் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகும். இக்கோவில் பஞ்சபூத தலங்களில் ஒன்று என்றும் கூறப்படுகிறது. பஞ்சபூத பரிகார ஸ்தலங்களில் ஒன்றாகும். நந்தி பெருமான் இருக்காரு. 4 தூண்களுடைய மண்டபத்தின் மீது கோபுரமும் அழகாக உள்ளது. இத்தலம் திருக்குறிப்பு தொண்டை நாயனாரும் ஐடிகள் காடவர்கோன் நாயனாரும் மற்றும் கழற்சிங்க நாயனாரும் அவதாரம் எடுத்த தலமாகும். தீர்த்த குளம் உள்ளது. இத்தீர்த்தத்திற்கு கம்பை தீர்த்தம் என்று பெயரும் உண்டு. பறவைகளின் சத்தத்தை கேட்கும் பொழுது மிக ரம்மியமாக இருக்கிறது. இக்கோவிலுக்கு திருவேக்கம்பம் என பெயரும் உண்டு. இவ்வாறு பெயர் வர காரணம் என்னன்னு தெரியுமா? இங்குதான் மும்மூர்த்திகள் வழிபட்டனர் என கூறப்படுகிறது. மும்மூர்த்திகள் என்றால் வெள்ளக்கம்பர், நல்லக்கம்பர், கள்ளக்கம்பர் என்போர் ஆவர். பிரம்மா, விஷ்ணு, உருத்திரர் ஆகியோர்தான் இவ்வாறு அழைக்கப்படுகின்றனர். சாக்கிய நாயனார் முக்தி அடைந்த தலமாகும். இக்கோவிலில் 1000 கால் மண்டபமும் உள்ளது. பிற்கால சோழ அரசர்களால் கட்டப்பட்ட 100 கால் மண்டபம்தான் விஜயநகர அரசர்களால் 1000 கால் மண்டபமாக மாற்றி அமைக்கப்பட்டது.
இக்கோவிலில் ஆன்மீக புத்தக நிலையமும் உள்ளது. புத்தகத்தின் மூலம் நம் ஆன்மீகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். 9 நிலைகளை உடைய ராஜகோபுரத்தின் நுழைவாயிலில் இப்போ நம்ம போக போகிறோம். இங்கு இக்கோவிலின் மூலவரான ஏகாம்பரேஸ்வரரை தரிசனம் செய்யலாம். இம்மண்டபத்தை விஷ்ணு வேச்சுர மண்டபம் என்பர். இம்மண்டபத்தில் உள்ள மூர்த்தி சத்தியநாதர் என்பர். இங்கு 63 நாயன்மார்கள் வரிசையாக காட்சி தருகின்றனர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், சுந்தரர் ஆகிய 4வரும் இக்கோவிலில் ஏகாம்பரநாதரை பற்றி பதிகம் பாடியுள்ளனர். திருஞான சம்பந்தர் 4 பதிகங்களும், திருநாவுக்கரசர் 7 பதிகங்களும், சுந்தரர் 1 பதிகமும் பாடியுள்ளார். இங்கு 3 விநாயகரின் சிலைகள் உள்ளது. சௌபாக்கிய கணபதி, சக்தி கணபதி என்று 3 கணபதிகள் இருக்கின்றனர். இங்கு பல லிங்கங்கள் வரிசையாக அழகுபடுத்தப்பட்டுள்ளன. மும்மூர்த்திகளான நல்லக்கம்பர், வெள்ளக்கம்பர், கள்ளக்கம்பர் மூவரும் வழிபட்ட லிங்கமும் இங்கு உள்ளது. 63 நாயன்மார்களில் சுந்தரமூர்த்தி நாயனாரின் 2 கண் பார்வைகளும் சூளுரையின் காரணமாக மறைந்தன. இக்கோவிலில்தான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இடது கண் பார்வையை சிவபெருமான் கொடுத்து அருளினார். சிவத்தலங்களில் முக்தி தரும் தலம் மொத்தம் 7 ஆகும். அவற்றில் முதன்மையான தலம் இத்தலம் ஆகும். இக்கோவிலின் மூலவரான ஏகாம்பரநாதருக்கும் இறைவியான ஏலவார்குழலி அம்மனுக்கும் திருமணம் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் 1000 மண்டபத்தில்தான் சிறப்பாக நடைபெறும். இக்கோவிலின் மூலவரான சுயம்பு மூர்த்தியை வணங்குவோர் பாவத்திலிருந்து விடுபடுவர் என்பது காஞ்சிபுரம் மக்களின் அசைக்க முடியா நம்பிக்கையாக உள்ளது. இக்கோவிலின் இறைவியான ஏலவார்குழலி அம்மன் வழிபட்ட மாமரம். இம்மரம் 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஆகும். கரிகால சோழனின் சிற்பம். நன்றி, வணக்கம்.